காரியமாய் போவான். யாரை நான் அனுப்புவேன் என்ற குரல், யார் என் காரியமாய் போவான். யாரை நான் அனுப்புவேன் என்ற குரல் என் இதயத்தை பலமாய் அசைத்தது. என் இயேசுவின் ஏக்கம் தெரிந்தது. சுவிசேஷமே என் லட்சியம், சுயத்தை வெறுத்தேன் நிச்சயம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட மனதார வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு உங்கள் சந்ததிகளுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த அருமையான தபசு நாட்கள், இந்த லெந்து நாட்களில் தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்திற்குள் நாம் என்னெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாம் என்று வேதத்தின் அடிப்படையில் விசேஷமாக இந்த கடந்த வாரத்தில் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் அந்த 10ஆம் அதிகாரம், தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அது அந்த தானியேல் 21 நாட்கள் உபவாசம் இருந்தார், 3 வாரங்கள். அப்போது அவர் பைபிள் சொல்லுது, அவர் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்படி ஒரு உபவாசம். மற்றபடி அவர் நார்மலாக வேலைக்கு போகிற மாதிரி போய் மற்ற ஜனங்களோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கெல்லாம் அவர் ஒழுங்காக இருந்தார். தினமும் 3 வேளை ஜெபித்தார். ஆனால் ஏதோ சிறப்பாக இந்த 3 காரியங்களை யாருக்கும் தெரியாமல், ஏன்னா இது நமக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே தானியேலோடு கூட இருந்த ஜனங்களுக்கு தானியேல் என்ன ஒரு உபவாசத்தில் இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. யாருடைய காகவும் தன்னுடைய முகத்தில் சோர்வு வராதபடி பார்த்துக்கிட்டாரு. ஆனால் தேவனோடும் சஞ்சரித்தார், அந்த தன்னுடைய உலக வேலையும் பார்த்துக்கிட்டாரு. அதனுடைய பலன் கிருபைகளை தரிசனத்தினால் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அதே போல் இந்த நாட்களிலும் கூட நம்மவும் ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுடைய சமூகத்தில் நெருங்குவதற்கு ஏதாவது சில பொருத்தனைகளை ஆண்டவரோடு செய்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இதோடைய முடிவு எங்கே வந்து முடியும்னா, இதோடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னார். சமீபமாக வேதத்தை நான் அப்படியே தியானித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை, எதையுமே நம்மகிட்ட கேட்கல, ஒரே ஒரு காரியத்தை நீ எனக்கு தந்துருன்னு சொல்கிறார் ஆண்டவர். உரிமையோடு கேட்குறார். என்னவென்றால், நீதிமொழியின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீதிமொழிகள் 23, 26 இந்த வேத வசனம் சொல்லுகிறது, என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நல்ல கவனிங்க, இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரகசியம். உன் கண்கள் என் வழிகளை நோக்க வேண்டுமானால் மகனே உன் இருதயத்தை என்னிடத்தில் தந்துவிடு. இதுதான் அவருடைய ரகசியம். அதாவது நம்முடைய மனக்கண்கள், உள்ளான மனிதனுடைய அந்த பிரகாசமான மனக்கண்கள் தேவனுடைய வழிகளை சரியாய் பார்த்து அதன்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயத்தை என்னிடத்தில் கொடுத்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த இருதயத்தை, உடம்பு முழுவதும் கர்த்தர் தான் படைத்தார், உடம்பு முழுவதையும் அவருக்கு சொந்தமானது தான். ஆனால் எல்லாவற்றையும் விட அந்த இருதயத்தை தனியாக கொஞ்சம் எச்சரிப்போடு கூட அதை நீ கொஞ்சம் என்கிட்ட தந்துருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் திருப்பி 6ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் மனுஷனை படைத்து அவர் ஒரு காரியத்தில் அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன்னா வேதம் சொல்கிறது இல்லையா, அவனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவையே என்று கர்த்தர் கண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மனிதனை படைத்ததற்காக ஆதியிலே தேவன் சந்தோஷப்பட்டார். 1வது அதிகாரத்தில் தேவன் நல்லது என்று கண்டார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கினார். எல்லாம் நல்லது என்று கண்டார்.
இப்போ தேவனுக்குள்ளாக ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கின்றன. நினைவுகளின் தோற்றங்கள், நினைவில் தோற்றங்கள் உள்ளிருந்து அந்த எண்ணங்கள் புறப்படும் போதே, சங்கீதம் 139வது சங்கீதத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்க்கும்போது 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று சொல்லி அவர் சொல்கிறார் 2வது வசனத்தில். அப்போ அந்த இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்பதை தேவன் அதை தெளிவாக பார்க்கிறார். அதனால தான் நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, எரேமியா 17:9 வாசித்து பார்க்கும்போது, அங்கே எரேமியா மூலமாய் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி எரேமியா மூலமாக ஜனங்களுக்கு சொல்லி, கீழே 10வது வசனம் சொல்கிறாரு, கர்த்தராகி நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செய்கைக்கும் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதரிக்கிறவருமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் சொல்கிறாரு, நான் இருதயங்களை ஆராய்கிறவரும் உன் உள்ளிந்திரியங்களை, உனக்குள் இருக்கிற தோற்றங்கள், நினைவுகள், இதெல்லாத்தையும், கற்பனைகள், கனவுகள் எல்லாத்தையும் வேதம் சொல்லுகிறது சோதித்து அறிகிறவனாக இருக்கிறேன். ஒருவேளை வெளியே நம்ம நடக்கிற காரியங்களை பார்த்து, ஒருவேளை வெளியே நம்ம செய்களை பார்த்து மனிதர்கள் ஒருவேளை என்ன நினைக்கலாம், இவன் நல்லவன், இவன் ஒரு பரிசுத்தன், இவன் உண்மையாய் கர்த்தருக்கு இருக்கிறான்னு சொல்லி மனிதர்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்போதுமே விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படியாக வரும்போது அவருடைய சகோதரர்களுடைய முன்பதாக வைத்து அந்த அவருடைய தகப்பனார் இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார், பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம், 1 சாமுவேல் 16:7, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் என்னுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார். எப்பவுமே நமக்கு அது நல்லா தெரிந்திருக்கணும். நம்ம எவ்வளவுதான் வெளியே புறத்தோட்டத்திலே எவ்வளவாய் நம்ம அலங்கரித்து கொண்டாலும், ஒருவேளை வெளியே வார்த்தைகளிலே நாம் பரிசுத்தவான்களை பேசி கொண்டு இருந்தாலும், நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தத்தில் வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா, தேவனை சந்தோஷப்படும் வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்திலே நமக்குள்ள ஒரு உணர்வு உண்டா, வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பதாக எச்சரிப்போடு கூட வாழ வேண்டும் என்கிற அந்த எச்சரிப்பு உண்டா, இதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை ஒரு ஆலயத்தில் ஒரு 1000 பேர் ஆராதிக்கலாம், ஒருவேளை 1000 பேர் ஆராதிக்கிற அந்த இடத்துல அனலோடு ஆராதிப்பதை போல எல்லாரும் ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த வெளிப்புறமான எந்த தோற்றத்திலையும் கர்த்தர் மயங்கி விடுகிற தேவன் அல்ல. அவர் அத்தனை 1000 பேர்களுடைய இருதயங்களையே பார்க்கிறவராக இருக்கிறார் கர்த்தர். அந்த இருதயத்தை பார்த்து உண்மையாக அவரை தெய்வ பயத்தோடு கூட ஆண்டவருடைய அந்த இரத்தத்தினால் அவர் சிந்தி மீட்டெடுத்த அந்த அன்பினுடைய இணக்கத்தோடு கூட எத்தனை பேர் ஆராதிக்கிறார்கள் என்பதை தேவன் அறிகிறார். மனுஷனுக்காக முகஸ்துதி ஆராதிக்கிறார்களா, அல்லது உண்மையான என்மேல் உள்ள அன்பு நிமித்தமாக என்னை ஆராதிக்கிறார்களா? அதிகாலையில் ஜெபிக்கிறார்கள், எதன் அடிப்படையில் ஜெபிக்கிறார்கள்? என்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக ஜெபிக்கிறார்களா, அல்லது எதையாவது என்னிடத்தில் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பெரும்பாலும் ஜெபம் செய்யும் போது போன உடனேயே நாம் அப்படி இந்த சம்மரி அப்படி சப்மிட் பண்ணுற மாதிரி கடகடகடன் பேசக்கூடாது. முதலாவது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருக்கணும். அப்போது ஆவியானவர் உள்ளத்தில் இறங்கி வந்து நாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அதன் பிறகு ஆவியனுடைய கையில் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலை தருகிறவராக இருக்கிறார். இதை பெரும்பாலும் பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கண்கள் ஜெபம் என்று சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு மனசில் வச்சிருக்கிற எல்லா காரியங்களையும் படபடன்னு ஆண்டவர்கிட்ட கொட்டிடுவாங்க. ஆனால் அதில் ஆழத்தில் ஒருவேளை நம்பிக்கை இருக்கிறது, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது, தேவன் தருவார் என்கிற விசுவாசம் இருக்கிறது. ஆனாலும் அதன் மத்தியிலும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் எந்த உணர்வோடு ஜெபிக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 வசனம் வாசித்தோம் இல்லையா, நித்தமும் அவனுடைய இருதயத்தின் தோற்றங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. விசேஷமாக அந்த எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 2 காரியங்களுக்கு தேவன் அதை ஒப்பிட்டு சொல்கிறார். 2 காரியங்கள், எரேமியா 17ஆம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கிறோம். 2 காரியங்கள். ஒன்று என்ன, இந்த இருதயம் என்ன செய்கிறது? 5வது வசனத்தில், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயமலமாக்கி கொண்டு
கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க, இந்த இருதயம் மனுஷன் நல்ல தெம்பா, நல்ல பணம், நல்ல தைரியம், நல்ல போஸ்டிங் இதெல்லாம் இருக்கும்போது அது மனுஷன் மேல் தன்னுடைய இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற செய்கிறது அந்த இருதயம். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த இருதயம் உனக்கு அதை ஆண்டவரை சிந்திக்க விடாதபடி, கர்த்தரை நினைக்க விடாதபடிக்கு, கர்த்தர் மெய்யான தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவருடைய சகல ஆளின் கீழ் தான் இருக்கிறோம் என்பதை உணர விடாதபடிக்கு அத்தனை விட்டு விலகச் செய்கிறது அது இருதயம். அடுத்து கீழே வாசித்து பார்க்கும்போது 7வது வசனத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொரு மனிதனுடைய இருதயம் என்ன செய்கிறது? எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, என் நம்பிக்கை கர்த்தர் மேல் தான் இருக்கும், என் நம்பிக்கை கர்த்தர் மேல் தான் இருக்கும், அவர் தான் இதெல்லாம் கொடுத்தார் என்று தாழ்மையோடு கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறான் இல்லையா, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சொன்ன பிறகு கர்த்தர் சொல்கிறார், இது ரெண்டையும் உனக்கு காண்பிப்பது உன்னுடைய இருதயம். நான் இந்த வெளித்தோற்றத்தை கண்டு உனக்குள் இருக்கிறதை கண்டு நான் பார்க்கறதில்லை. என்னை விட்டு விலகுகிற இருதயமா, என்னையே விசுவாசத்தை சார்ந்திருக்கிற இருதயமா என்பதை நான் அறிகிறவர், அதற்கு தகுந்த பலனை நான் தொடர்ந்து தருகிறவர் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதமாக இருக்கிறபடினால பல வேளைகளிலே நம்முடைய மனுஷிய கட்டுப்பாட்டுக்குள்ளதை கொண்டு வர முடிவதில்லை. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், மகனே, நீ உன் கையில் அது இருந்தால், உன்னால் அதில் சரியாய் கையாள முடியாத பட்சத்தில் இருக்கிறபடினால் அதை என்னிடத்தில் கொடுத்து விடு, என்னுடைய பொறுப்பில் நீ அதை கொடுத்து விட்டு நான் அதிலிருந்து உன்னுடைய வழிகளை செவ்வைப்படுத்துவதை உன்னால் பார்க்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு ஒரு அனுபவம் நமக்கு தேவை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இருதயம் நிச்சயமாக கர்த்தருடைய கிருபையினால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை வேதத்தில் பல பகுதிகளில் பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லலாம், அது எப்படிங்க முடியல, நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், முடியல. விசேஷமாக இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தை சொல்லுவாங்க, நான் விரும்புகிற நன்மை செய்யாதபடி விரும்பாத தீமை செய்கிறேன், அப்படியான நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது, ஐயோ நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை மரண சரியில் விடுவிக்க முடியும் என்றெல்லாம் சொல்கிறார் இல்லையா. ஆனாலும் தேவனுடைய மேல் உண்மையான அன்பும் பாசமும் பற்றும் தேவனு மேல் ஒரு மரியாதை வைத்திருந்த பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயங்கள் தேவனுடைய கிருபையினாலே தேவன் விரும்பும்படியாக அவர்களுக்குள் அது கட்டுப்பாடோடு தான் இருந்திருக்கிறது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் இந்த வார்த்தையில் நம்ம தைரியமாக சொல்ல முடியும், ஆண்ட மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லும்போது, ஆண்டவரை வைத்துக்கொள்ளும் என்று மனதார் ஒப்புக் கொடுப்போமானால் நாம் தேவன் விரும்புகிறதை செய்யக்கூடிய, தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிறதை செய்யக்கூடிய இருதயம் உடையவர்களாக மாற முடியும் என்று வேதம் சொல்லுது. முடியாது என்பது ஏதாவது இருக்குமானால் தேவன் அது உன்னால் முடியாது என்றே சொல்லிவிடுவார். உங்களால் முடியும், நம்மளால் முடியும். இருதயத்தை தேவனுக்கு பிரியமான இருதயமாய் வைத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் இந்த அருமையான மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்குள் வருவீர்களானால், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விளக்கி சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அருமையான ஒரு வசனத்தை சொல்வார் பாருங்க. 35வது வசனம், மத்தேயு 12:35. நல்லா இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, அப்படியானால் நல்லவர்களுக்கு இருதயம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. நல்லவர்களுக்கு இருதயம் நல்லா தான் இருக்கும் இல்லையா. அப்போது பொல்லாதவர்களுக்கு இருதயம் பொல்லாததாக இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அருமையான வசனம். நீங்கள் தீத்துவின் புஸ்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்ல இந்த வசனத்தை அடையாளம் பண்ணி வச்சுங்க. தீத்து 1:15 வேதம் சொல்கிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலம் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாகிறது, அவர்களுடைய மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும். நல்ல மனுஷன் தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்தில் நல்லவைகளை எடுத்து வெளிக்காட்டுகிறான். அப்போ சுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும், சுத்தம் இல்லாதவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றுமே சுத்தமாக இருக்காது. அவருடைய மனசாட்சியும் அசுத்தமாக தான் இருக்கும். இப்படி தான் பைபிள் சொல்ல. அப்படினால் சுத்தம் உள்ளவர்கள், நல்ல மனுஷனிடத்தில் இருக்கிற நல்ல பொக்கிஷமாகிய நல்ல இருதயம், இவை எல்லாத்தையும் கர்த்தர் சொல்கிறாரே. அப்படியானால் நம்மால் அப்படி இருக்க முடியும் என்கிறபடினால் தானே இந்த வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அப்படியானால் நம்முடைய தோற்று போகிற அந்த இருதயத்தை ஏன் தேவகத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடாது? அந்த இருதயங்களைப் போல ஆண்டவர் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் பரிசுத்தமாய் நீர் விரும்பக்கூடிய அளவிற்கு பாவமில்லாத இந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று கேட்டால் நிச்சயமாக
தேவன் தருகிறார். ஒரு மனிதனை முதலாவது உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதில் 3 மனிதர்களை காண்பிக்க வேண்டும். ஒரு மனிதன் முதலாவது நாம் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது எஸ்ராவை குறித்து அந்த வேதத்தில் ஒரு அருமையான ஒரு 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 அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். எஸ்ரா வந்து எப்போதும் தேவனுடைய வார்த்தைகள், ஒருவேளை வேத வல்லுநர் சொல்கிறாங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முதலாவது சங்கீதம், 19வது சங்கீதம், அதன் பிறகு 119வது சங்கீதம், இவை எல்லாமே எஸ்ராவினால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்ட சங்கீதங்களாக இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இல்லையா, அது 1வது சங்கீதத்தில் வருது. 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவைகளின்படி நடக்கிற பாக்கியவான்கள் இல்லையா, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. போகட்டும். இப்போ பாருங்கள், இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், நல்ல கவனிங்க, எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். அப்போ முதல்ல கர்த்தருடைய வேதத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அப்போஸ்தலர் 17:11 அந்த பெராயா பட்டணத்தார் வசனத்தை ஆராய்ந்தார்கள் சொல்லி சொல்லுது. தினந்தோறும் ஆராய்ந்தார்கள். அதே போல் இந்த எஸ்ராவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தான் என்று ஒரு வாசத்தை பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை பிராக்டிஸ் பண்ணி வைத்திருந்தார், பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து முதல்ல அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் எஸ்ரா வைத்திருந்திருக்கிறார். ஏன் நம்ம வைக்கக்கூடாது? ஏன் வைக்கக்கூடாது? ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, யோவான் 14:23 ஒருவனில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ள கடவன், அவனில் என் பிதா பிரியமாக இருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் செய்வோன்னு சொல்றார் கர்த்தர். அப்போது அந்த வசனத்தில் கை கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த முடியும். எஸ்ரா செய்திருப்பாரானால், எஸ்ரா செய்வதற்கு தேவன் எஸ்ராவை பலப்படுத்தி இருப்பாரானால் ஏன் நம்மை பலப்படுத்த முடியாது? ஏன் நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் பலப்படுத்த முடியாது? அவ நம்ம ஆண்டவரில் இதை கிளைம் பண்ணலாம் இல்லையா? ஆண்டவரே, இந்த எஸ்ரா அவருடைய இருதயமானது ஆண்டவரே அந்த வசனத்தின்படி நடப்பதற்காக. நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அதெல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா, பவுலுடைய வாழ்க்கையில் பேசுகிறோம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். ஏன்னா அதுக்கு முன்பதாக கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு நல்ல பந்தயத்திற்கு ஓடுகிற ஓட்டமாக சொல்லி அவர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், கடைசி வசனத்தை சொல்வார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுங்க, 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போய் விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நானே பிரசங்கம் பண்ணுறதை மீறி நடந்து விடாதபடிக்கு நான் எதை பிரசங்கம் பண்ணுறேனோ அதன்படி நான் நடப்பதற்காக என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், கடிவாளம் போட்டு இழுத்து பிடித்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நான் பிரசங்கம் பண்ணுவதை ஒருவேளை ஒருவனை பாவம் செய்யாதேன்னு சொன்னால் சொல்கிறவன் பாவம் செய்யாதவனாக இருக்கணும். அதுதான் வேதத்தினுடைய திட்டம் இது இல்லையா? ஒருவன் ஏதாவது ஒரு தவறு செய்தா இந்த தவறு செய்கிற நீ செய்யாதன்னு சொல்லணும்னா சொல்கிறவன் அதில் வந்து தகுதி உடையவனாக இருக்கணும். அதே போலவே இந்த எஸ்ரா முதலாவது அவர் வேதத்தை இஸ்ரவேலுக்குள் பிரசங்கம் முன்பதாக அவர் அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதை மேலோட்டமாக படித்து தவறான அர்த்தத்தை புரிந்து கொண்டல்ல, அதன் ஆழத்தை அறிந்து அதன்படி நடப்பதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். இன்றைக்கும் நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை தேவகத்தில் ஒப்பு கொடுத்தோமானால் தேவன் இதே கிருபையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். 2வதாக ஒரு நபரை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது தான், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். இது விசேஷமாக நிறைய வாலிபர்கள் மத்தியில் நாம் இதை பேசுகிறோம், நல்லது. நம்முடைய இருதயங்களும் அப்படி இருக்க வேண்டும் இல்லையா? தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ண திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானின் தலைவனிடத்தில் கேட்டுக்கொண்டான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது வந்து எல்லாம் சொல்லுவாங்க த அட்மோஸ்ட் ஃபெய்த் ஆஃப் டேனியல், தானியலுடைய விசுவாசத்தின் உச்சம். இது விசுவாசத்தின் உச்சம். ஏன்னா தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு காரியம் நம்ம அதில் வந்து நம்முடைய தீட்டுப்படுத்தக்கூடாது. என்ன செய்யணும்? இருதயம். ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் மறுபடியுமாக எரேமியா 17:9 வாசிக்கணும். ஏன்னா இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது. இது தானியலுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 2 இருக்குது. ஏன்னா இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம், எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. ஏன் நாமளும் சாப்பிட்டா என்ன? ஒருவேளை ஆண்டவர் தானே இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து இந்த வச்சிருக்கிறது யார்? ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறார்.
அப்போ இந்த இடத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருப்பாரானால் இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தானே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளலாமே என்று அந்த திருக்கான இருதயத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. திருக்கான இடம் கொடுக்க நல்லா யோசித்து பாருங்கள். நிறைய இடத்துல இப்படி தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆண்டு தான் இந்த காரியத்தை எனக்கு வச்சிருக்கிறாரு, அதனால் நான் இப்படி நோ, கர்த்தருக்கு அது பிரியமா இல்லையா என்பதை கேட்டு தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்க, இருதயத்தில் தீர்மானம் பண்ணின பிறகு பிரதானிட்ட சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன், அவர் என்ன விசுவாசித்தார், எனக்கு நல்ல காரியம் இல்லையா, தானியேலோட தீர்மானம் தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லையா. ஆகவே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவன் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்தார். ஏன்னா 10 நாள் வரைக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார், ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். ஸோ அந்த பிரதானிகள் தான் அந்த 10 நாள் தான்ப்பா, அதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா, அந்த 10 நாளில் உனக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆயிட்டுன்னா ராஜா ஏன் தலையை வெட்டிடுவார், அந்த 10 நாள் யாருக்கும் தெரியக்கூடாது, உனக்கும் எங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியணும். இதை கர்த்தர் அவருக்கு ஒரு ஒரு சலுகை காண்பிக்கிறார் பாருங்க. உடனே கீழே வாசித்து பார்க்கும்போது 15 வசனத்தில் 10 நாள் சென்ற பின் ராஜபோஜனத்தில் புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவள் முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதுமாக. இதுதான் ஒருவன் தேவனை முழுமையாய் விசுவாசித்தால், அது தேவனுக்கு பிரியமான விசுவாசத்தின் பாதையாக இருந்தால் தேவன் செய்கிற உதவி ஒன்று உண்டு என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிற காரியத்தில் நான் செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு கூட நம்ம செயல்படும் போது அதில் தேவனுடைய ஒத்தாசை இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது இல்லையா. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான், மகனே உன் இருதயத்தை எனக்குத்தா, உன்னால் அந்த தீர்மானத்தை நிலைத்திருக்க முடியாது என்று இன்றைக்கி நீ உணர்வாயானால் ஓப்பனாக சொல்லி, நான் தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர்கிட்ட சொல்லிடுவேன், ஆண்டவரே உன் இருதயத்தை எனக்கு தான் சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த காலையில் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இந்த பகல் இந்த நாள் முழுவதும் இருதயம் உங்ககிட்ட இருக்கட்டும் சுவாமி, என்கிட்ட வேண்டாம், என்கிட்ட இருந்தால் அது கட்டுப்படுத்த முடியாத சில வேலைகள், ஆனால் நீங்களே வச்சுங்க என்று உரிமையோடு கூட ஏன்னா அவர் கேட்குற மகனேன்னு கேட்குறார், மகனே மகளே உன் இருதயத்தை தான் சொல்லு, அப்பா தந்துடுறேன்ப்பா, முடிஞ்சு போச்சு, அவர் பார்த்துக்கிடுவார், மற்ற காரியங்களை அவர் பார்த்துக்கிடுவார், அதன் மேலே அவர் பொறுப்பு. ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த அருமையான எஸ்ராவை பார்த்தோம், வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அவன் செய்ததை பிரசங்கம் பண்ணவும் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அருமையான பவுலுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு பிரசங்கம் என்ற நானே ஆகாதவனு போய் விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறதை நான் முதல்ல கடைப்பிடிக்கணும். அவர் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். தானியேல் தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படாதபடி பக்குவம், டேனியல் பர்பஸ் இன் ஹிஸ் ஹார்ட், ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நோ, இதுக்கு மேலே நம்ம அதில் இறங்கவே கூடாது என்பது முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். எவ்வளோ அருமையான இருதயங்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான இருதயங்கள். இன்னும் ஒரு இருதயத்தை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப கேஷுவலாக பேசுவார் ஆண்டவர் அந்த இருதயத்தை பற்றி. எப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த ஒரு இடம் தான் நமக்கு அதிகமாக தெரியுது. யோவான் 1:47 இயேசு நாத்தானு வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இவ்வளோ அருமையான ஒரு இருதயத்தை ஆராய்கிற தேவன் பாருங்கள். நாத்தானு வேலை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது ஆண்டவர். நாத்தானு வேலை பார்த்ததில்லை. ஏன்னா அவர் சில ரிசர்ச் எல்லாம் சொல்கிறார், நாசிரத்திலேருந்து எதாவது வருமா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்போ டைம் இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ கிட்ட வர்றதை பார்த்து கபடற்ற உத்தம, நல்லா கவனிங்க. மூத்த பார்த்தா சொன்னார், அவர் நாத்தானுவேலுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா சொன்னார். நாத்தானுவேலு முத மேசியாவை பார்க்க வரேன்னு வர்றாரு, தூரத்தில் பார்த்தோன்னே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் வாப்பான்னு கூப்பிட்றாரு. அப்படியே ஷாக் ஆகிட்டார். உடனே அவர் கேட்குறாரு பாருங்கள், அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன். அப்போ தான் அடுத்த வசனம் 49, அதற்கு நாத்தான், ரபி நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. எவ்வளோ அருமையான அந்த சுத்த இருதயம் உள்ள மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. கபடத்தொத்தம இஸ்ரவேலன், அவருடைய இருதயம் கபடற்ற இருதயம். தேவனை குறித்து அத்திமரத்தின் அடியில் உட்கார்ந்து ஒருவேளை ஜெபித்திருக்கலாம், அல்லது வேத வாக்கியங்களை தியானித்து கொண்டிருந்திருக்கலாம். ஏதோ இருதயத்தில் ஒரு கபடமில்லாத தேவனுடைய ஒரு கிருபை அவனுக்குள் இருந்ததை தேவன் கண்டு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய வெளித்தோட்டத்தை அல்ல, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர், மகனே நீ கபடற்றவன், மகளே நீ கபடற்றவள் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல வேண்டுமானால் இருதயத்தை அவர் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் இருதயத்தை பொறுப்பில் வைத்திருக்கும் போது தான் நம்ம ஆண்டவரை பார்த்து நம்மை பார்த்து இந்த காரியங்களை சொல்ல முடியும். தானியேலை பார்த்தோம், அருமையான எஸ்ராவை பார்த்தோம், பவுலடிகளை பார்த்தோம், நாத்தான்வேலை பார்த்தோம். இப்போது கர்த்தர் கேட்கிறார், உன் இருதயம் உன்னிடத்தில் இருக்கட்டுமா அல்லது என்னிடத்தில் தரப்போகிறாயா?
இந்த தீர்மானத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கருத்தில் இருக்கிறபடினால ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஒருவேளை எங்களுடைய இருதயங்களை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. கொஞ்சம் நெஞ்ச கேடல்ல ஆண்டவரே, மகா கேடு, மகா கேடு. ஆகவே இந்த திருக்கான இருதயத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் கர்த்தர் சொன்னதைப் போல நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகள் எடுத்து காண்பிக்கிறான். ஆண்டவரே, பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தை வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல தேவன் வாசம் செய்ய இருதயம். நீங்கள் சொன்னதை போல வாசல் படி தட்டுகிறேன். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று சொன்னீங்களே, இந்த நாள் மாலையிலே எங்கள் இதே கதவை தட்டி இருக்கிறீங்க. நாங்கள் எல்லாருமே இதே கதவை திறக்கிறோம். எங்களுக்குள் வந்து வாசம் செய்யுங்க. எங்கள் இதயத்தை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அது எங்களை முற்றிலுமாய் பொறுப்பேற்றதற்கு அது உதவியாக இருக்கும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்த எங்கள் முழு இருதயங்களும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். கர்த்தர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் பாதையில் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த நாளில் நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இருதயங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். காட் பிளஸ் யூ ஆல். நீரோடையை தேடி கதறி அழும் தாகமுள்ள மானை போல் என் உள்ளம் இயேசுவுக்காய் வாஞ்சையோடு கதறி துடிக்கின்றது.